இன்றைய நிலையில் ஒரு 30 நாட்கள் தொடர்ந்து ஆன்மீகத்துக்கும் இலக்கியத்துக்கும் இப்படி விழா நடத்துவது என்பது சாதாரணமான செய்தியே அல்ல. இதில் என்னென்னா, இவ்வளவு பேர் இதை கேட்பதற்கும் தயாராக இருக்கிறீர்கள். 40 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், 30 நாள் ஒரு வருஷத்துக்குன்னு வச்சாக்கா 1200வது நாள் இந்த ஆண்டு முடிஞ்சா 1200 நாள்கள் நல்ல கருத்துக்கள் பேசப்படுகின்றன. அதுதான் முக்கியம் இல்லையா? இன்றைக்கி மேடை எப்படி போயிடுச்சின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் நினைவுக்கு வர்றதுனால ஒரு சொல்கிறேன். நம்ம தவத்திரு குன்றக்குடி அடிகளார், ஆசா ஞானசம்பந்தன் ஐயா, திருவிக்க வாகிச கலாநிதி அவர்கள், திருக்குறள் முனுசாமி அவர்கள் மேடையை எப்படி அவர்கள் நடத்தி வழி நடத்தினார்கள் என்பதை நான் கல்லூரி மாணவனாக இப்போ யார் பேரெல்லாம் சொன்னனோ அவங்க கூட எல்லாம் பேசியிருக்கிறேன். நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். நடந்தது குன்றக்குடி அடிகளார், இப்போ இருக்கிறவர் பொன்னம்பல அடிகளார். அதுக்கு முன்னால் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பட்டிமண்டபங்களுக்கெல்லாம் நடுவராக வருவார். சென்னையில் கிறித்தவ கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாம்பரத்தில் இருக்குது, எம்சிசின்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். அங்கே அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, பட்டிமண்டபம். அடிகளார் நடுவர். இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர். நான் அப்போ தான் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கிற மாணவன். அப்போது 3வது பேச்சாளராக என்ன அழைச்சிருக்காங்க. எல்லாரும் பேசிட்டு கடைசியாக பேசுகிற பேச்சாளர் நான். மாணவர்கள் அடிகளார் பேச்சை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்களில் சில பேராவது அடிகளார் பேச்சை கேட்டிருப்பீங்க. ஒரு துளி நகைச்சுவை வராது, முழுக்க கருத்துக்கள் தான். ஆன்மீக சிந்தனையும் சமூக சிந்தனையும் தான் இருக்கும். ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போமளவும் ஒரு நோயின்னு ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு அவர் விளக்கம் சொல்லி தான் நான் சின்ன பையனை முதல்ல கேட்டேன். இன்னும் மறக்க முடியாது. அந்த விளக்கத்துக்குள்ளெல்லாம் போனால் இன்னும் விரிந்து போகும். அந்த பட்டிமண்டபத்துக்கு அவர் நடுவராக உட்காந்துருக்கார். எனக்கு தலைப்பு மறந்துருச்சு. ஆனால் என்னுடைய அணியில் பேசினவர் சமூக சீர்திருத்தம் பேசுகிற அமைப்பில் இருக்கிறவர். அவர் என்ன சொன்னார், நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆங்கில பழமொழி, தமிழ்லேயும் தெரியும், டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ வில் சே ஹூ யூ ஆர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தமிழில் உன் நண்பனை சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன்னு இதை அவர் மேடையில் சொல்லிவிட்டு அதுக்கு உதாரணம் சொன்னார். உன் நண்பர் யாருன்னு கேட்டால், என் நண்பர் தான் ஒரு அங்கே மாவட்டத்தில் உள்ள கலெக்டராக இருக்கிறார், இல்லை என் நண்பர் ஒருத்தர் தான் டிஎஸ்பியாக இருந்து ரிட்டையர் ஆகிருக்கிறார், இல்லை என் நண்பர் ஒருத்தர் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறார். இப்படிலாம் சொன்னால் ஒரு மரியாதை இருக்கும். அதை விட்டு உன் நண்பன் யாருன்னு கேட்டால், இந்த சுவரேறி குதித்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்களே முனியன், அவன் என் ஃப்ரெண்டு. பிளேடு பக்கிரி என் ஃப்ரெண்டு. ரிக்ஷா இழுக்கிற கந்தை என் ஃப்ரெண்டு. இப்படின்னு சொன்னால் அது பெருமையா அப்படின்னு கேட்டார். மாணவர்கள் பலத்த கரவொழி கைதட்டுறாங்க, ஆடியன்ஸு. எனக்கும் பெரிய வியப்பு, எங்கள் அணித்தலைவர் எவ்வளவு சிறப்பாக சொல்லிட்டார். இப்போது நான் உங்களை கேட்குறேன், இதில் ஏதாவது பிழை தெரியுதா அவர் பேசினதில்? ஆனால் அவர் பேசிட்டு உட்கார்ந்த உடனே அடிகளார் அவரை கிழிச்சு எடுத்துட்டார்னு சொல்லணும். அவர் என்ன சொன்னார், நீங்கள்லாம் சமூக சிந்தனை பற்றி பேசுகிறவங்களா? யார் நண்பர்கள்னு சொன்னால் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறீங்க, இவங்கெல்லாம் இருந்தால் நண்பர்கள், பெருமை, சரி. இவங்கெல்லாம் நண்பர்னு சொன்னால் கேவலம்னு சொல்கிறீங்களே. சுவரேறி குதிச்சுட்டு போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறவன் கூட ஃப்ரெண்ட் இருந்தால் கேவலம். பிளேடு பக்கிரின்னு பிளேடு போடுறவன் இருந்தால் கேவலம். ஆனால் ரிக்ஷா இழுக்கிற கந்தன் அப்படின்னு அதில் சொல்கிறீங்களே, அவன் உழைக்கிற தொழிலாளி, உடல் உழைப்பினால் குடும்பம் நடத்தக்கூடிய தொழிலாளி, அவன் கூட நட்பாக இருக்கிறது கேவலம்னு நீங்கள் நினச்சா உங்களை ஒரு பெரிய மனுஷன்னு நான் எப்படி ஒத்துக்குவேன்னு கேட்டார் அந்த மேடை. சாதாரணமாக யாருக்கும் தெரியாத விஷயத்தை கூட, என்னென்னா மேடையில் பேசுகிறப்ப
தவறான செய்தி ஒன்று கூட வந்துடக்கூடாதுன்னு இருந்த பெருமக்கள் இருந்த காலம் அது. நான் இந்த மாதிரி நீங்கள் கம்பனடிப்பொடி ஆகட்டும், ஆசஞ்சாகட்டும், நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி அது எப்படி மாறிப்போச்சுன்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும். வெறுமே ஸ்டாண்டப் காமெடி மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் 1400 நாட்கள் திட்டமிட்டு ஆன்மீகத்தையும் இலக்கியத்தையும் பேச வைக்கக்கூடிய இந்த மார்கழி பெருவிழா அமைப்பினரை, இதனுடைய பொறுப்பாளர்களை, இங்கே போரடிச்சாலும் வந்து கேட்குற அருமையான ரசிகர்கள் உங்கள் பாதங்களை எல்லாம் நான் தொட்டு வணங்குகிறேன். இன்னைக்கு ஒருவரி இலக்கியம் அப்படின்றது ஒரு தலைப்பு. நான் சென்னையில் விவேகானந்தா கல்லூரியில் படித்தேன். அங்கே போன ஒன்று எல்லா காலேஜ்லேயும், நீங்கள் கல்லூரி போயிருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த கல்லூரியை பற்றி ஒரு புக் ஒன்று கொடுப்பாங்க. யாரெல்லாம் பிரின்சிபல், எந்த டிபார்ட்மெண்ட்டு, யார் அந்த மாதிரி. அங்கே எனக்கு ஒன்று கொடுத்ததில் கடைசி பக்கத்தில் சுவாமி விவேகானந்தர் சொன்ன 2 வரிகள் ஆங்கிலத்தில் இருந்தது, இங்கிலீஷில். அவர் அதை என்ன விளக்கிறார்? கல்வி என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்னன்னு விளக்கிறார். இதான் அந்த 2 வரியில் அவர் சொன்னது. அவர் என்ன சொன்னார்? ஏன்னா கல்வி, நாங்கள் கல்லூரிக்கு போயிருக்கோம். எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மென். நான் தமிழில் சொல்கிறேன். கல்வி என்பது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மையை வெளிக்கொணரும் ஒரு கருவி. எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நேர்மை இருக்கிறது. அதை வெளியே கொண்டு வருவது தான் கல்வி. இப்போ நீங்கள் கேட்கலாம், கல்வி படித்த பல பேரே நேர்மை இல்லாமல் இருக்கான சார் அப்படின்னா, அப்போ உள்ள அதுதான் இருக்குதுன்னு அர்த்தம். நேர்மையாக இருக்கிறது உள்ள இல்லைன்னு அர்த்தம். ஆன்மீகத்துக்கு விவேகானந்தர் சொன்னார், ரிலிஜியன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவைனிட்டி ஆல்ரெடி இன் மென். டிவைனிட்டி, எப்போ நீங்கள் ஆன்மீகம்னா என்னென்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு தெய்வீக உணர்வு இருக்கிறது. அந்த தெய்வீக உணர்வை வெளியே கொண்டு வந்தால் அதுதான் ஆன்மீகம். ரிலிஜியன், மதம்னு நீங்கள் பேசுகிறது வேற ஒன்றும் இல்லை. என் மதம் பெருசா, ஓ மதம் பெருசான்லாம் இன்றைக்கி எப்படியோ போய் நிற்குது, உங்களுக்கு தெரியும். ஆனால் எவன் மனத்திலே இருக்கக்கூடிய தெய்வீக உணர்வை கொண்டு வருகிறதோ அது ஆன்மீகம்னர்.